SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தமிழக முதலமைச்சரை நாடகமாடுகிறார் என கூறும் ஜெயக்குமார், முதலமைச்சர் நடத்தும் நாடகத்தில் வில்லனா அல்லது காமெடியனா என RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது விழாவில் பேசிய அவர், முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டி நாடகம் நடத்துகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்ததை சுட்டிக்காட்டினார். அப்படியென்றால் அந்த நாடகத்தில் ஜெயக்குமார் வில்லனா காமெடியனா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயக்குமார் சொல்றார், பேட்டியில நாடகம் ஆடினார், நல்லா சாப்பிட்டோம். 4 மணி நேரம் 10 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் 2.25 மணி வரலாம் உட்காந்து சிரிச்சுட்டு நாடகம் ஆடினார்னா, நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஜெயக்குமார் கேட்கிறேன், நாங்கள் ஆடியது நாடகம் என்று சொன்னால் நீ வில்லன் வேஷம் போட்டியா காமெடியின் வேஷம் போட்டியாங்க? தமிழிசை போய் இப்போ கையெழுத்து வாங்குது. அந்த தமிழிசை டாக்டர் சீட் எப்படி கிடைச்சது தெரியுமா? அந்தம்மா மெரிட்ல வாங்கினாங்களா சீட்டு, படிச்சு மார்க் வாங்கிட்டாங்களா? அவங்க அப்பா தமிழ் படிச்சாங்க, கலைஞர் கருணையால் தமிழ் அறிஞருக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு வாங்கி படிச்சுட்டு தான் தமிழ். பகிரங்கமா நான் காஞ்சிபுரத்தில் சொல்லிட்டு போறேன், நீ மெரிட்ல MBBS சீட்டு. கலைஞர் என்ற ஒருவர் இருந்த காரணத்தினால் உங்க அப்பா 1000 துரோகம் பண்ணாலும், அவருக்கு திருவாட்டி கட்சி மாறினாலும், அவர் தமிழை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் பெற்ற பிள்ளையான உனக்கு டாக்டர் சீட் கொடுத்தாரு கலைஞர். நீ போய் தெரு தெருவா வெறும் பாகத்தில் இன்னைக்கு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கலாம்.